மிஸ்கின் சூப்பர் சிங்கர் ஃபினாலே கண்டஸ்டன்ட்ஸ்க்கு விருந்து வைக்க போறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. நடந்து முடிஞ்ச இந்த ஒரு சீசனோட டைட்டில் வின்னராக நிகில் அவர்கள் தேர்வாகி இருந்தார். அண்ட் இந்த ஒரு சீசன் முடிஞ்சதற்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. லைக் அந்த கண்டஸ்டன்ஸ் அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜஸ்லாம் இந்த சீசனை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஒரு சீசனில் நடுவர் அவர்களாக இருந்திருந்தார். அண்ட் இந்த சீசனில் பயங்கர ஃபன் ஃபீல்டாகவும் அவர் வச்சுருந்தார். அண்ட் அவர் இந்த சீசனோட ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு விருந்து ஒன்று வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மிஸ்கின் அவர்களை நம்ம நடிகராக பார்த்துருக்கோம், டைரக்டராக பார்த்துருக்கோம், பாடகராக பார்த்துருக்கோம். பட் நடுவராக இந்த முறை தான் வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். ஸோ இந்த ஒரு சீசன் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீசன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முதல் முறையாக இந்த பயணத்தை தொடங்கினதுனால இந்த கண்டஸ்டன்ஸை அவருக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கு. குறிப்பாக சரணாக இருக்கட்டும், தவசீலியாக இருக்கட்டும், நெகிலாக இருக்கட்டும், அப்படி அங்கே இருக்கக்கூடிய எல்லாட்டையுமே நல்ல ஒரு பாண்டிங்கோட தான் இருந்திருக்காரு. அவங்க எல்லாமே ஃபினாலே போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, கண்டிப்பாக இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தொடக்கம் காத்திருக்கு. அண்ட் அந்த ஒரு தொடக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே என்னோட வீட்டுக்கு வரணும், உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் அங்கே ஒரு மிகப்பெரிய விருந்து இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அவர் சொன்னதோட மட்டும் இல்லாமல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அந்த ஒரு விஷயத்த பண்ணவும் போகிறாராமா. அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மிஸ்கின் அவர்கள் இந்த ஒரு சீசன் பயங்கர ஃபன்னாக வச்சுருந்தாரு. குறிப்பாக சரண் கூடலாம் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. இதே போல் அடுத்தடுத்த சீசனும் அவர் வரணும், நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மிஸ்கின் அடுத்தடுத்த சீசன் நடுவராக வந்தால் நல்லா இருக்குமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக இருந்துச்சு. தணிக்கை சான்று வராததுனால அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் செய்ய விடாமல் பண்ணியிருந்தாங்க. மேலும் இதை எதிர்த்து கோர்ட்டில் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து வழக்கு பதிவு பெற்றிருந்தாங்க. பட் இப்போ சமீபத்தில் அந்த ஒரு கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் படத்தில் மறு தணிக்கைக்கு அனுப்புகிறோம், அவங்க ஏதாவது சீன்ஸ் கட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணுறோம். அண்ட் இந்த ஒரு படத்தை கூடிய சீக்கிரமே திரைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த ஒரு கேஸ்க்கான வழக்கு வந்துடும். அதிகபட்சமாக அடுத்த வாரத்துக்குள்ளாகவே இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் மார்ச் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்ரலில் தேர்தல் வேற வரப்போகுது. ஸோ அதற்கு முன்னாடியே வந்துட்டா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும், அப்படின்னா தேர்தல் முடிஞ்சு தான் ரிலீஸ் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத.